வணக்கம். சினி சினி மினி மினி மக்கள் தலைமை எம்ஜிஆர் சம்மந்தப்பட்ட ஒரு அருமையான விஷயத்தை சொல்கிறேன். என்ன அப்படின்னா, உங்களுக்கே நல்லா தெரியுமில்ல, ஜூபிட்டர் பிக்சர்ஸ் கோவை, அந்த ஜூபிட்டர்ஸ் பிக்சர்ஸ் அந்த காலத்தில் படம் நிறையா தயாரிச்சிருக்காங்க. அந்த படங்களில் எம்ஜிஆர் ஆரம்ப காலத்தில் அந்த கதாநாயகனால ஆகிறதுக்கு முன்னாடி சப்போர்ட்டிங் ரோல்ஸ், துணை கதாபாத்திரங்கள் இருக்குல்ல, அதிலெல்லாம் ஜூபிட்டர் பிக்சர்ஸ் உருவாக்கின படங்களெல்லாம் எம்ஜிஆர் நடிச்சிருக்காரு. அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் பல விளம்பரங்கள் அப்படின்னு இருக்குல்ல, அதில் விளம்பரத்தெல்லாம் சில நேரத்தில் வந்து ஒரு சின்ன கேரக்டரில் எம்ஜிஆர் நடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அவர் ஃபோட்டோவெல்லாம் போட மாட்டாங்க, அவர் பேரெலாம் வராது. இதுக்கடையில் அந்த ஜூபிட்டர் பிக்சர்ஸினுடைய நிர்வாகி அவர் வந்து பல நேரங்களில் வளர்ந்து வரக்கூடிய நடிகர் தான் எம்ஜிஆர், எம்ஜி ராமச்சந்திரன். அவரை கூப்பிட்டு, ராமச்சந்திரா போய் அந்த பக்கத்தில் டீ கடையில் போய் ஒரு டீ வாங்கிட்டு வா அப்படின்னோடனே, உடனே எம்ஜிஆர் என்ற எம்ஜி ராமச்சந்திரன் போய் அந்த டீ கடையில் போய் டீ வாங்கிட்டு வந்து அந்த நிர்வாகி கொண்டு வந்து கொடுப்பாரு. இதெல்லாம் கூட எம்ஜிஆர் பண்ணியிருக்காரு. எம்ஜிஆர் சொல்வார், இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன்னு. டீ வாங்கிட்டு வர சொல்லுவார். சரின்னு போய் பக்கத்தில் போய் தேநீர் கடையில் போய் நான் வந்து டீ வாங்கிட்டு வந்து கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி. அதாவது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தால் கூட ஆரம்ப காலத்தில் இப்படிப்பட்ட ஸ்டேஜெல்லாம் தாண்டி தான் வர வேண்டியது இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ எம்ஜிஆர் இந்த விஷயத்தை சொல்லிகிட்டே வரும்போது அவர் ஒரு விஷயத்தை சொல்கிறார். என்ன அப்படின்னா, ஜூபிட்டர் பிக்சர்ஸ் வந்து பதிபக்தி அப்படின்ற பேரில் ஒரு படத்தை பண்ணுறாங்க. இந்த பதிபக்தின்றதே பின்னாடி சிவாஜி சார் வந்து நடித்து ஒரு பதிபக்தி வந்திருக்கும் பீம்சிங் டைரக்ஷனில். அது கிடையாது, ஜூபிட்டர் பிக்சர்ஸ் தயாரித்த படம் பதிபக்தி. அந்த படத்தினுடைய கதாநாயகன் அப்போ ஒரு பிரபல நடிகராக இருந்த கேபி காமாட்சி, அவர் தான் அந்த படத்தினுடைய கதாநாயகன். நியூ எல்பின்ஸ்டன் அப்படின்ற பேரில் வந்து ஒரு திரையரங்கம் மவுண்ட் ரோட்டில் இருந்துச்சு, இப்போ இருக்க அண்ணா சாலை. அதில் வந்து கிட்டத்தட்ட சாந்தி தியேட்டர் ஏரியா, கேசனோ கெய்ட்டிலாம் இருக்குல்ல, மவுண்ட் ரோடு சப்வே இருக்குல்ல, மவுண்ட் ரோடு சப்வே பக்கத்தில் அந்த நியூ எல்பின்ஸ்டன் திரையரங்கத்தில் அந்த பதிபக்தி படம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ கேபி காமாட்சி ஆடியன்ஸோடு உட்காந்து அந்த படத்தை பார்க்கணும் அப்படின்றதுக்காக வந்து காரில் போகிறாரு. எம்ஜிஆர் வந்து அவர் கூட சப்போர்ட்டிங் ரோலில் நடிச்சுக்கிட்டு கூட துணை நடிகர் தானே. போகும்போது அவர் எம்ஜிஆரையும் கூப்பிட்டு போகிறார். ராமச்சந்திரா, அப்படியே என் கூட வா, நம்ம தியேட்டரில் போய் ஆடியன்ஸோட உட்காந்து படத்தை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி. அவர் படத்தினுடைய கதாநாயகன், இவர் சப்போர்ட்டிங் ரோலில் நடிக்கக்கூடியவர். அந்த கேபி காமாட்சி கூட உட்காந்து எம்ஜிஆர் போகிறாரு. அங்கே திரையரங்கு போனோடனே படம் பார்க்குறாங்க. படம் முடியுது. படம் முடிஞ்சு வெளியே வந்தால் கேபி காமாட்சியை பார்க்குறதுக்கு ஒரே கூட்டம், மக்கள் கூட்டம் அலைமோத. அவரை பார்க்குறதும், அவரை வந்து தொடுறதும், அவரை கட்டி பிடிக்கிறதும், அவர்கிட்ட வந்து ஆட்டோகிராஃபில் கையில் வாங்குறதும், இப்படின்ற மாதிரி ஒரு மேட்ரு ஓடிக்கிட்டு இருக்குது. எம்ஜிஆரை அவங்களுக்கு யாருன்னே தெரியல. கேபி காமாட்சி தான் இப்போ நட்சத்திரம், ஸ்டார். அதனால் அவரை சுற்றி ஒரே கூட்டம். எம்ஜிஆர் என்ன சொல்கிறாருன்னா, மக்கள் புடைசூழ கேபி காமாட்சி அண்ணன் நின்றுக்கிட்டு இருக்காரு. அந்த மக்கள் வெள்ளத்திலேருந்து அவரை மீட்டு கொண்டு வர்றதுக்கு நான் படாத பாடுபட வேண்டியது இருந்துச்சு. படாத பாடுபட்டு அந்த மக்கள் கூட்டத்திலிருந்து அவரை விடுதலை செய்து நான் கொண்டு வந்து காருக்குள்ளே கொண்டு வந்து திணிச்சு, அதுக்கு பிறகு நானும் அவரும் கிளம்பி வந்தோம் அப்படின்ற மாதிரி ஒரு மேட்டரை சொல்கிறாரு. இது வந்து அந்த பதிபக்தி திரைக்கு வந்த காலகட்டத்தில் உண்மையாகவே நடைபெற்ற சம்பவம். அதற்கு பிறகு சில வருடங்கள் கடந்து ஓடிருச்சு. ஓடின பிறகு எம்ஜிஆர் வந்து மர்மயோகி அப்படின்ற படத்தில் எம்ஜிஆர் கதாநாயகனாக நடிக்கிறார். அந்த படம் திரையரங்குக்கு வந்துருச்சு. தியேட்டரில் போய் ஆடியன்ஸோடு உட்காந்து படம் பார்க்கலாம் அப்படின்றக்காக காரில் எம்ஜிஆர் போகிறார். எம்ஜிஆர் கூட கேபி காமாட்சி போகிறார். இப்போ கேபி காமாட்சி ஒரு பீரியடில் பெரிய கதாநாயகனாக இருந்தார்ல, இப்போ அவருக்கு வீழ்ச்சி. அவர் வந்து சின்ன சின்ன கதாபாத்திரத்தில் நடித்து அந்த லெவலுக்கு வந்துட்டார். அவர் எம்ஜிஆர் கூட போகிறார். இப்போ எம்ஜிஆர் இந்த படத்தினுடைய கதாநாயகன். படம் வந்து திரையரங்கில் ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு, அரங்கு நிறைந்த காட்சியில் போயிட்டுருக்கு. படம் முடிஞ்சோடனே எம்ஜிஆர் வந்து வெளியே வர்றாரு. ஆடியன்ஸு ஏகப்பட்ட கூட்டம், மக்கள் புடைசூழ அந்த மக்கள் வெள்ளத்திற்கு மத்தியில் எம்ஜிஆர் நின்று கொண்டு இருக்கிறார். மக்கள் வந்து எம்ஜிஆரை தொடுறது, எம்ஜிஆரை கட்டி பிடிக்கிறது, எம்ஜிஆரை வந்து கன்னத்தை தொடுறது, எம்ஜிஆர் வந்து ஆட்டோகிராஃபில் கையெழுத்து வாங்குறது, எம்ஜிஆர் வாழ்க, எம்ஜிஆர் வாழ்க, இந்த கோஷம், இந்த பேட்டர்னில். கேபி காமாட்சி இருக்கார்ல, அவர் யாரும் கண்டுக்கிறவே இல்லை. ஒரு பீரியடில் கதாநாயகனாக இருந்தவர், இப்போ யாரும் கண்டுக்கிறவே இல்லை, யாரும் அதை பொருட்படுத்தவே இல்லை. ஏன்னா இப்போ அவர் கதாநாயகன் கிடையாது. இப்போ மர்மயோகி படத்தினுடைய கதாநாயகன் எம்ஜி ராமச்சந்திரன் என்ற எம்ஜிஆர். இவர் தான் இப்போ வந்து ஸ்டார், நாட் கேபி காமாட்சி. அவர் வந்து முன்னாள் நடிகர், மாஜி நடிகர், இப்போ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கூட்டம். எம்ஜிஆர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எம்ஜிஆர் அந்த நிகழ்ச்சியும் எம்ஜிஆர் தான் சொல்கிறாரு, இந்த நிகழ்ச்சியும் எம்ஜிஆர் தான் சொல்கிறாரு. அதுக்கு பிறகு இவரை சுற்றி அந்த மக்கள் வெள்ளம் புடைசூழ இருக்கக்கூடிய அந்த நிலை இருக்குல்ல, அதுலேருந்து எம்ஜிஆரை விடுவிச்சு வெளியே கொண்டு வந்து காருக்குள்ளே திணிச்சு கொண்டு வர்றதுன்னு இருக்குல்ல, அதுக்கு வந்து படாத பாடு கேபி காமாட்சி
பட வேண்டியது இருந்தது. முன்னாடி எம்ஜிஆர் வந்து அவரை மக்கள் இருந்து விலைக்கு வெளியே கொண்டு வந்து காருக்குள்ளே கொண்டு போகிறதுக்கு எம்ஜிஆர் படாத பாடுபட்டார் கேபி காமாட்சியை கொண்டு வர்றதுக்கு. இப்போ எம்ஜிஆரை காருக்குள்ளே திணிக்கிறதுக்கு படாத பாடுபடுறாரு கேபி காமாட்சி. இந்த 2 இன்சிடெண்ட்டையுமே எம்ஜிஆர் சொல்லிவிட்டு எதுக்காக இந்த விஷயத்த சொன்னேன் அப்படின்றதுக்காக எம்ஜிஆர் சொல்கிறாருன்னா, பட உலகம் அப்படின்னா இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் சகஜம். அதை யார் பெரிய ஆளாவாங்க, யார் சின்ன ஆளாவாங்க, யார் கூட்டத்தில் இருப்பாங்க, யாரை பீப்புள் கண்டுக்கிறாமலே இருப்பாங்க, மக்கள் வந்து யார்கிட்ட வந்து பார்க்கணும்னு விரும்பாங்க, யாரை பார்க்கணும்னு விரும்பாங்க, யாரை முத்தம் கொடுக்கணும்னு நினைப்பாங்க, யாரை கட்டி பிடிக்கணும்னு நினைப்பாங்க, யார்கிட்ட வந்து ஆட்டோகிராஃபில் கையெழுத்து வாங்கணும்னு நினைப்பாங்க, யாரை தொட்டு பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க, யாரை தலையில் வைத்து கொண்டாடுவார்கள் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, இது வந்து நிரந்தரமான விஷயம் அல்ல. இது மாறிக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி மேலே இருக்கவங்க கீழே இருப்பாங்க, இன்றைக்கி கீழே இருக்கவங்க மேலே போவாங்க. யார் மேலே போவாங்க, யார் கீழே போவாங்கன்றதை கண்டுபிடிக்க முடியாது. மேலே ஒரு ஆள் இருக்கிறாங்க அப்படின்னா அது நிரந்தரம் அல்ல. அதே போல் சாதாரண நிலையில் கீழே ஒருவர் இருக்கிறார் என்றால் அதுவும் நிரந்தரமான நிலை அல்ல. கீழே இருக்கிறவர் மேலே போகலாம், மேலே இருக்கிறவர் கீழே வரலாம். பட உலகில் இது சாதாரணமான விஷயம். அதை நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாரும் இதை ஆழமாக புரிஞ்சுக்கிறணும் அப்படின்றக்காக தான் என் வாழ்க்கையில் நடைபெற்ற இந்த 2 சம்பவங்களையும் மேற்கோளாக காட்டி உங்களுக்கு நான் புரிய வைக்க முயற்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் சொல்கிறாரு. இப்படிப்பட்ட பல சம்பவங்களை நமக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நடிகர்களும் நடிகைகளும் தொழில்நுட்ப கலைஞர்களும் தயாரிப்பாளர்களும் எத்தனையோ வருடங்களாக பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சம்பவங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து நடைபெற்று கொண்டுதான் இருக்கின்றன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே மக்கள் திலகம் எம்ஜிஆர் இந்த மகத்தான உண்மையை கூறியிருக்கிறார். எந்த அளவிற்கு மிகப்பெரிய ஆழமாக சிந்திக்கக்கூடிய விஷயம் இது என்பதை நான் உணர்ந்ததால் உங்களுக்கு நான் அதை கூறுகிறேன்.